ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் உங்களோட பகிர இருக்கிற ரெசிபி ஃப்ரைட் ஷ்ரிம்ப் ஃப்ரைட் ரைஸ். ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடிய விதமான இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் நான் உங்களோட பகிர இருக்கிறேன். வாங்கோ என்னென்ன தேவையென்று பார்க்கலாம். அதற்கு முதல் ஸ்மைல் பி பாசிட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ. அருகில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ. நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் கேபேஜ், வெள்ளைக்கோவாவும் பீன்ஸும் வெட்டி போட்டுருக்கிறேன். அது கொஞ்சம் அவியறதுக்கு டைம் எடுக்கும்ன்றதால மற்றதுகளை இன்னும் நான் மிச்சம் போடல. கடைசியாக போட்ட கோவாவும் பீன்ஸும் ஹாஃப் வேக்கு மேலே அவிஞ்சிட்டுது, குக் ஆகிட்டு. இப்போ நான் ட்ரைட் ஷ்ரிம்ப் ஆட் பண்ண போகிறேன். அதாவது காஞ்ச, அதாவது இறால் வத்தல் இதோட ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தா தெரியும், ட்ரைட் ஷ்ரிம்ப் வந்து கொஞ்சம் குக் ஆகி ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டுது. இப்போ நான் இதில் கேரட் ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருந்தது அதை ஆட் பண்ண போகிறேன். அதோட வெஜிடபிள் ஸ்டாக் கியூப் வச்சுருந்தேன் நான், அதையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். அது லம்ப்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகிடும் எல்லா வெஜிடபிள்ஸோடையும். சோய் சாஸ் கொஞ்சமும் சால்ட்டும் ஆட் பண்ண போகிறேன். சால்ட் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க. நாங்கள் இந்த ரைஸை எக் கிரேவி கறியோடு தான் சாப்பிட போகிறோம் என்றாலும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் சேர்க்கறதுக்காக பெப்பர் பவுடர் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விரும்பினா நீங்களும் ஆட் பண்ணுங்க, இல்லையண்டா நீங்கள் தனியாக சில்லித்தூள் மட்டும் போடலாம். இப்போ எல்லாம் சரியான விதத்தில் குக் ஆகி இருக்குது. கடைசியாக நாங்கள் அந்த ரைஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நான் இந்த பக்ஷோய் லீஃப் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், நான் சின்னனா சாப் பண்ணி. அதை நான் இப்போ போட போகிறேன். ஏன்னா இது ஆக கூட குக் பண்ணாமல் இருந்தால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்ல டேஸ்ட்டை கொடுக்குமன்றது வந்து எங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். ஸோ அதால் நான் லாஸ்ட்டில் தான் இதை போடுறேன். நான் உங்களுக்கு கூட குக் பண்ண வேணுமெண்டா அதுக்கு முதல் போடுங்கோ, எந்த மாற்றமும் இருக்காது. நீங்கள் பயப்பட தேவையில்லை, அதுக்கு முதல் போட்டு குக் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளேவரிங் இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் அது வாயில் ரைஸ் சாப்பிடைக்கு அது கடிபடுறது கூட விருப்பம் மாதிரி. இப்போ இவ்வளோ நேரமும் ஃப்ரை பண்ணின அந்த மிக்ஸுக்குள்ள ரைஸை போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைட் ஷ்ரிம்ப் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுது. கமகமண்ட வாசனையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கோ. ஷ்ரிம்ப் நீங்கள் சாப்பிட்ற இல்லையன்னு சொன்னால் நீங்கள் தனியாக வெஜிடபிள்ஸ் போட்டே செய்யலாம். நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் அதுகள் செய்யக்குள்ள நான் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வடிவாக எல்லாமே மிக்ஸ் ஆன பிறகு மூடி போட்டு
அந்த பாத்திரத்தை ஒரு கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் ஆவது மூடி விடுங்கோ. ஏனெண்டா அப்பதான் அந்த எல்லா ஃப்ளேவரும் ரைஸில் உள்ளுக்கு இறங்கி மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் இன்றைக்கு செய்த ட்ரை ஷ்ரிம்ப் ஃப்ரைட் ரைஸ். இதை எக் கிரேவியோட, எக் குழம்பு கறி தான் நாங்கள் இலங்கை தமிழில் சொல்கிறோண்டா, குழம்பு கறி எக் குழம்போடு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சதுண்டா நீங்களும் செய்து பாருங்கோ. லைக் பண்ணுங்கோ, உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஸ்மைல் பி பாசிட்டிவ் சேனலுக்கு. தேங்க்யூ, பாய்.